தொண்டர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரே தலைவன்னா உங்க தலைவன் தான். அது சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? கவலைப்படுறதுக்கு நீங்க யாரியா? ஏங்க நாங்க அதிமுக எங்க தோல்வி சொல்றீங்க? நீங்க யாரு? இல்ல இல்ல ஒரே விஷயம். தூக்கி எறியப்பட்ட அம்மா சொன்னாரு. யாரு? இந்த டாஷ் டாஷ். இல்ல ஒரு பல்லு போனது சொல்லு போனது. யாருக்கு சொல்லு போச்சு? பழைய கபில் தேவன் கிரிக்கெட் ஆடுறாரு. சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் ஆடுறாரு. இல்ல இல்ல யாருக்கு மேல கேஸ் போடுங்க. அதிமுக வேட்டி கட்டிட்டு இருக்காங்க. நீ அதிமுக வேட்டி கட்டிக்க. நீ யாரியா? எப்படி நீ யாரியா? நீ யாரியா? ஏய் வெச்சப்படும். வேட்டி அவுத்துடு. அவுத்துடுயா. நீ ஐஎஸ் அவுத்துடு. வேட்டி. அரே உட்கார. நான் படிச்ச உன்ன மாதிரி காட்டாங்க. நீ எவனடா? வேற மூஞ்சு உடைச்சு போடு. நானே மோசமான ஆளு நானு. ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறது நம்ம தியாக தலைவியா? தியாக தலைவி. உங்களுக்கு பதவி கொடுத்த தியாக தலைவி தான். அதிமுக வேட்டி கட்டி. ஏன் வேட்டியா? ஏன் வேட்டி? ஏன் கட்சி வேட்டி? உங்ககிட்ட பேசுறது எனக்கு கேவலமா நினைக்கிறேன். ஏன் ஓட பேசுறது அசிங்கமா இருக்கியா? ஏய் அசிங்கமா நீ எல்லாம் ஒரு ஆளு. வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. இந்த அதிமுகவை கடந்த ஒரு 4-5 வருஷமா பிடிச்சிருந்த சனி சகட சனி இதெல்லாம் மொத்தமாக ஒளிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அம்மாவோட சமாதிக்கு இன்றைக்கி போய் பிண்டம் வச்சு எள்ளு தண்ணிலாம் தெளித்து அங்கே ஒரு கர்மாதி முடிச்சுட்டு அப்படியே வடபழனி கோயிலுக்கு போயிட்டு பழனிசாமி நல்லா மனமுருகி கும்பிட்டு வர்றது கொஞ்சம் தாமதமாகி போச்சு. சரி அதை விடுங்க ஒரு பக்கம். என்ன கலக்கிற சந்திர அப்படிங்கிற மாதிரி புது கட்சி புது கொடி புது ஆனால் வேட்டி மட்டும் அதிமுக வேட்டி அதுக்கு என்ன ஏங்க எப்படி வேட்டி கட்டுறீங்க? ஏங்க எங்க கட்சிங்க அது எங்க வேஸ்ட் கட்சி? ஆமா அதிமுக யாரு கட்சி? ஏன்னா காலையில் தமாஷ் இல்ல ஒரு விஷயம் நான் மணிகண்டன் நீங்க வந்தீங்க பேசுனீங்க இப்ப என்ன பேச விடுறீங்களா? பேசுங்க. அதனால நான் பேசுங்க பேசி பேசி இல்ல இந்த சனியம் தொலைஞ்சு போச்சு. இந்த சாக்கடை ஒதுங்கிக்கிருச்சு. சாக்கடைன்னு சொன்னது அது ஒரு விஷயம் சொல்ற கேளுங்க. சனியே ஒதுங்கிக்கிருச்சுன்னு தொண்டர்கள் மனப்பூர்வமா சாமியை கும்பிட்டுட்டு அதே மாதிரி அம்மா சமாதியில் சாமியை கும்பிட்டு போயஸ் கடன் வந்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி அதிமுக பிடிச்ச சனி சகடதாங்க தொண்டர்களுக்கு ஒளிஞ்சு போச்சு. நான் தான் பொதுச் செயலாளர் கொடி கட்டிட்டு மூட்டை ஒரு தடவை சுத்திட்டு வந்துட்டு காரை உள்ள நிறுத்திட்டு மக்களால் பின்னாடி இல்லாத மக்களால் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே தலைவி புரட்சித்தாய் சின்னம்மா. அது உங்களுக்கு மண்டையில நினைப்பு இருக்கா இல்லையா? மைக் ஆஃப் பண்ணுங்க. எதுக்கு? மீட்டிங்கா? இல்லங்க நீங்க சொல்றீங்களே தொண்டர்களால் அப்படின்னா கடக்கோடி கிளைக்கழக செயலாளர்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி தொட்டு ஓபிஎஸ் தொட்டு அத்தனை பேருமே அம்மா நீங்க பாத்துக்கங்க அப்படி கொடுத்த பதவி தாங்க சின்னம்மாவுக்கு பொதுச் செயலாளர். அப்படின்ற போது மக்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் இப்பவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின இயக்கத்துக்கு சின்னம்மா தான் பொதுச் செயலாளர் திகழ்றாங்க. ஆனா என்ன தேர்தல் ஆணையம் உங்ககிட்ட கொடுத்துருக்கு. அதனால தேர்தல் ஆணையத்தை நாங்க ஒரு கட்சியை பதிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி இணைந்தாரோ அதே போல தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கத்தில் சின்னம்மா இணைஞ்சிருக்கிறாங்க. அது கோடான கோடி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தங்கள் அம்மாவின் ரத்தத்தின் ரத்தங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான நிர்வாகிகளும் தொண்டர்களும் வந்து சின்னம்மாவை சந்திச்சு போய்கிட்டு இருக்கிறாங்க. கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. தேர்தல் சந்திக்க போறாங்க. தொண்டர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரே தலைவன்னா உங்க தலைவன் தான். என்ன பேச சொல்றீங்க? பழனிசாமி தொண்டர்களால் புறக்கணிக்கப்பட்ட தலைவன். நீங்க 10 தோல்வின்னு சொல்லிக்கங்க. நீங்க என்ன அது உண்மைதானே? அதாவது மனிதனுக்கு தோல்வி வரலாங்க. தொடர் தோல்வி வரக்கூடாது இல்ல. அது சிந்திச்சு பார்க்கணும். அத பத்தி கவலைப்படுறதுக்கு நீங்க யாரியா? ஏங்க நாங்க யாரியா கவலைப்படுறது? அதிமுக எங்க தோல்வி சொல்றீங்க? நீங்க காக்க வந்தவங்க. இல்ல இல்ல ஒரே விஷயம். நீங்க தூக்கி எறியப்பட்ட அம்மா சொன்ன மாதிரி ஊதிர்ந்த டாஷ் டாஷ். இல்ல ஒரு விஷயம். ஊதிர்ந்த டாஷ் யார் சொன்னது? பல்லு போனது சொல்லு போனது. யாருக்கு சொல்லு போச்சு? இந்த பழைய கபில் தேவன் கிரிக்கெட் ஆட முடியுமா? சச்சின் டெண்டுல்கர் கிரிக்கெட் ஆட முடியுமா? இல்ல மேல கேஸ் போடுங்க. அதிமுக வேட்டி கட்டிட்டு இருக்காங்க. நீ அதிமுக வேட்டி கட்டிக்க. நீ யாரியா? எப்படி நீ யாரியா? நீ யாரியா? அதிமுக வேட்டி கட்டிக்க. அது எங்க கட்சியா? மரியாதை நீ மரியாதை எங்க கட்சி வேட்டி? நீ யாரு? பிஜேபி அவுத்து நீ பிஜேபி அவுத்துடுவா. நீ ஐஎஸ் வேட்டி அவுத்து. மரியாதை பேசுங்க. ஏன் வேட்டி கட்டறதுக்கு எவனால முடியாது? அது அதிமுக வேட்டி. அதிமுக போட என்ன சம்பந்தம்? நீ யாரியா பிஜேபி காரே? நீ பிஜேபி காரே. அதிமுக கவுன்சிலரா? எங்க கட்சி? நாட்டுக்கு மோடி ஸ்டேட்டுக்கு எடப்பாடி. நாடு நல்லா இருக்கு மோடிசாமி. வீடு நல்லா இருக்கு பழனிசாமி. நான் பேசுறியா? நீ ஆர்எஸ்எஸ் காரன். டேய் நீ ஐஎஸ்எஸ் காரன். நான் ஆர்எஸ்எஸ் காரன். நீ ஐஎஸ்எஸ் காரன். நீ ஐஎஸ்எஸ் காரன். குண்டு வைக்கறவன். நான் ஆர்எஸ்எஸ் காரன். தேசபக்தி காரன். பத்தி உனக்கு தெரியாது. நீ பெரிய தானா? நீ பெரிய தானா?
ஆட்டக்காரன். சும்மா இந்த கட்டளை ஏங்க தேவையில்லாத வார்த்தை நானும் பேசாத. சேலத்துக்காரன். தேவையில்லாத எடப்பாடி வார்த்தை பழனிசாமி பேசாத. ஊருக்காரன். எடப்பாடி பழனிசாமி ஊருக்காரன். நான் இந்த தேர்தல் முடிஞ்சு போச்சு உனக்கு. என்ன காட்டுங்க இந்த தெரியா தேர்தல் கூப்பிடுறீங்க முடிஞ்சு போச்சு உனக்கு. எதுக்கு கூப்பிடுறீங்க ஏய், போங்கடா இந்த நான் தேர்தல் இல்லாத தலைவன் காண போறானீங்க. பேசுறதுக்கு என்ன சப்ஜெக்ட் பேசுறீங்க? இருக்கா எடப்பாடி பேசுறதுக்கு சப்ஜெக்ட் இருக்கா எடப்பாடி பழனிசாமி பேசுறியோ நீ பேசுறதுக்கு உனக்கு என்ன சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இருக்கா தெரியும்? உனக்கு என்ன சப்ஜெக்ட் இது தெரியும்? என்ன இது மீட்டிங்ல பேசுறது என்ன மீட்டிங்ல பேசிட்டு இருக்க நீ? சரி நான் வந்து உங்க வயதுக்கும் என்னோட நீங்க கட்சியில மூத்தவர் அனுபவத்துக்கு மரியாதை கொடுத்து அவர் தண்ணி கொடுப்பா முதல்ல. எதுக்கு என்ன ஒரு நான் கேக்குறேன் நான் வந்து உனக்கு தான் தண்ணி தேவைப்படுது. ஏப்பா மாத்திரை கொடுப்பா. எனக்கு ஒண்ணு இல்ல சாமி நான் நல்லா இருக்கிறேன் நல்லா ஹெல்த்தா பாரு கண்ணாடி ஸ்டைலா போட்டு இருக்கேன்னா நீ போடுவ நீ போடுவ. நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். அதிமுக குழப்பம் வந்து ஆர்எஸ்எஸ் காரங்க நீங்க. அதிமுக குழப்பம் வந்து ஆர்எஸ்எஸ் காரங்க நீங்க. நீ அதிமுக சொல்லாத. ஏன் பேட்டி தலையில ஆர்எஸ்எஸ் காரனா நான் பெருமைப்படுறேன். நீங்க ஐஎஸ்எஸ் காரனுங்க குண்டு வைக்கிறவங்க. ஆமா குண்டு வச்சிருக்கோம். கொடநாடு கொலை சொத்துக்காக 2 கொலை கொலைக்காரன் யார் கொலைகாரன்? ஏய் பிச்சப்படும். மரியா உட்கார. நான் படிச்ச அந்த மாதிரி காட்டாங்க. நீ எவனே வேற மூச்சு உடைச்சு புடி நானே. மோசமான ஆளு நானு. அம்மாவை யார் பன்னீர்செல்வம் சொன்னாரா இல்லையா? ஏய் அவ யாரு? தியாக தலைவி. சிறை பரவ. வெளியில போயிராத. ஊழல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனது. வெளியில போயிராத நீ. தியாக தலைவியா தியாக தலைவி. உங்களுக்கு பதவி கொடுத்த தியாக தலைவி தான். அதிமுக வேட்டி கட்டி. ஏன் வேட்டியா? ஏன் வேட்டி? ஏன் கட்சி வேட்டி? எங்க போறியா? உனக்கு தூக்கி எல்லாம் பிஜேபி கார. அதிமுக காதல பேசுற நீ பிஜேபி கார. நாட்டுக்கு மோடி ஸ்டேட் கேட்பாரியா? நான் ரெண்டு பேரும் நீ அதிமுகவா? நீ அதிமுகவா? அதிமுக தான். பிஜேபி கார. உனக்கு அதிமுக என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன சம்பந்தம் இருக்கு? உனக்கு அதிமுக என்ன சம்பந்தம் இருக்கு? எம்ஜிஆர் வந்து கட்சி இருக்குடா. அம்மா எங்க திறந்து வச்சாங்க? அம்மா எதுக்கு வெளிய திறந்து வச்சாங்க? பதில் சொல்ல. உங்களை முதலமைச்சராக்க அந்த அம்மாவை நீக்குவதற்கு என்ன பிழை இருக்கு? என்ன இருக்கு? என்ன எடப்பாடி சொல்றாரு தப்பு பண்ணவங்க வெளிய இருக்காங்க. துரோகம்ல யாரு துரோகி? நீங்க என்ன கேள்வி இல்ல யாரு துரோகி? முதல்ல அதுதான் சொல்றேன். பேச தெரிந்த குழந்தை கூட தெரியும் துரோகி என்ன ஆறு துரோகின்னு ஆறு எடப்பாடி பழனிசாமி. அப்படின்றபோது துரோகம் பண்ணவங்க வெளிய கேள்வி என்ன கேட்டீங்க என்ன பதில் சொல்ல விடுங்க. நான் நீங்க கேட்ட மாதிரியே ஒரு 3 கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன். முதல்ல வெளிப்படையா சொல்றேன். எனக்கு வந்து நான் வந்து சும்மா வால் பிடிக்கிறவன் இல்ல. நான் ஒரு அரசியல் விமர்சகர். அதிமுக ஆதரவாளர் பிஜேபி ஆதரவாளர் தொண்டை இருக்கு. அதிமுக முன்னாள் தொண்டர். எப்பயும் எம்ஜிஆர் தொண்டை. சரி விட்டுருங்க. நான் அந்த விஷயத்துக்கு நீங்க எம்ஜிஆர் உடைய தொண்டை. உங்க தலைவி சொல்லி அம்மாவினுடைய தொண்டை. உங்க அம்மா நான் தான் புரட்சித்தாய் சின்னம்மாவுடைய தொண்டை. என்ன கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவங்க அம்மா? எப்படிங்க? சின்னம்மா என்ன கழகத்தின் பொதுச் செயலாளரா? கழகத்தின் பொதுச் செயலாளர் இப்பயும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடைய இயக்கத்துல பொதுச் செயலாளர் அவங்க. சட்டமும் தெரியும். ஏங்க எங்க இயக்கத்துக்கு எங்க புரட்சித் தலைவர் பேரால் ஆரம்பிக்கப்பட்ட. ஏப்பா எதுக்கு சிரிக்கிற? உனக்கு மெண்டல் ஆயி போச்சு. உனக்கு எது கீழ்பாக்க போற கீழ்பாக்க கொண்டு போற ஆளெல்லாம் கொண்டு சிரிப்பு தான் வரும். கீழ்பாக்கத்துக்கு போகக்கூடிய நீங்க உட்கார வச்சு பேசுற உனக்கு சிரிப்பு தான் வரும். வேற ஊடு என்னமா ஆரம்பிச்சு பேர் என்ன ஒன்றரை மூலம் பேர். அது என்ன பேர்? பேர் வச்சிருக்காங்க. என்னது? அது என்ன பேரு? ஒன்றரை மூலத்துக்கு KKSSRRRன்னு ஒருத்தருக்கு வரும். அந்த மாதிரி ஆரம்ப பேர் என்னமோ ஒன்றரை மூலத்துக்கு வச்சிருப்பீங்களா? அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். எப்படி எம்ஜிஆர் காக்கா மூமு இதுக்கு மேல தெரியல விட முடியாது. அத கீழ்பாக்கத்துக்கு போகக்கூடிய ஆளு இங்க உட்கார்ந்து பேசினா அப்படி தான் தெரியும் உங்களுக்கு. ஒரு அரசியல் பாருங்க. நான் உங்கள மாதிரி பேசல. நான் மூணு கேள்வி முடிச்சுக்கிறேன். 3 கேள்வியில முடிச்சுக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி உங்க தியாக தலைவியும் தினகரனையும் நீக்கிறதுக்கு முதல் கையெழுத்து போட்டவர் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வம். இது சரியா தவறா? எடப்பாடி பழனிசாமி அடுத்து கையெழுத்து போட்டார். நான் இல்லைன்னு மறுக்கல. ரெண்டாவது நீங்க எந்த எதிர்பார்த்தீங்களோ வேற ட்ராக் போயிட்டீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. கட்சியில ஒருங்கிணைப்பாளர் பெருசா ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர் பெருசா? நீங்க இவ்வளவு நாள் நான் கட்சியில புரட்சி தலைவர் காலத்துல இருந்து இருக்கிறேங்கிறீங்களா? கட்சி தலைவர்ங்கிறது பெருசா ஒருங்கிணைப்பாளரா? அன்னைக்கு பன்னீர்செல்வம் உங்களால் ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க. பொறுப்பே இல்லையே. பொறுப்பே கிடையாது. ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பே இல்லையேங்க. அந்த இதுக்கே வரல. நான் கேக்குறது 3 கேள்வி. உங்க சின்னம்மாளையும் தினகரனையும் அன்னைக்கு நீக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி அதை ஒரு கண்டிஷனா வச்சு கட்சியில சேர்ந்தவர் திரு பன்னீர்செல்வம். உங்களுடைய நீக்கத்துக்கு கேசி பழனிசாமியோட நீக்கத்துக்கு புகழேந்தியோட நீக்கத்துக்கு எல்லாம் முதல் கையெழுத்திட்டவர் பன்னீர்செல்வம். இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு அது கையெழுத்து போட்டார். என்னுடைய முதல் வாதம். ரெண்டாவது, நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஆகுவதற்கு சசிகலா அவர்கள் உதவி செய்தார். இதை நான் மறுக்கவே இல்லை. 100% தன்னுடைய சாய்ஸ் அப்படின்னு அவங்க இது பண்ணாங்க. அன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் இவர் ஏகமனதாக ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ சசிகலா அம்மாவோட பங்கும் அதில் இருக்குதுங்கிறது மறுத்து பேசுறவன். முழுக்க பங்கு அவங்க தான். நீங்க சொல்லி எம்எல்ஏ மாறி பேசியிருந்தா எப்படி நான் என்ன பேச விட்டுருங்க. நான் முதல்ல ஆனஸ்டா ஒத்துக்கிறேன். 3வது,
நான் உங்களை கொச்சைப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும்னு கேட்கல. எந்த காலத்திலையும் இந்த தடவை நாங்கள் வந்து 0 பன்னீர்செல்வம் மாதிரி துரோகம் பண்ணிட்டு அறிவாலயம் வாசலை நாங்கள் மிதிக்க மாட்டோம் ஒருபோதும் அப்படின்னு தேனிக்காரனை சத்தியம் பண்ணிட்டாருன்னா உங்களை நமஸ்காரம் பண்றேன். சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணுங்க. அப்படியே அதிமுக வேட்டை கட்டிட்டு அறிவாலயம் பக்கம் போக மாட்டேன் இப்ப சொன்னீங்கல்ல, அம்மாவை உள்ள புடிச்சு போட்டது கருணாநிதி கட்சின்னு சொன்னீங்கல்ல, அந்த அந்த அறிவாலயம் பக்கம் நாங்க எந்த காலத்திலயும் போய் எங்க சின்னம்மா தியாகத்தலை பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன பேசுறீங்க? ஏங்க நாங்க அதிமுக தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம்ங்க. கை வலிக்குது. ஏங்க அதிமுக தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் எது? அம்மா சாவுல சந்தேகம் இருக்கு. கொடநாடு வழக்குல விசாரணை கமிஷன் வைக்கிறேன்னு அன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து மனு கொடுத்தது பன்னீர்செல்வம். முழுக்க முழுக்க யாரு தர்ம யுத்தம் பன்னீர்செல்வம் யாருக்கு எதிராக பண்ண? ஒரே விஷயம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். ஒரே விஷயம் கேமரா பண்ண விவாத போறேன். இல்ல ஒரு விஷயம் சொல்ற மட்டும் கேக்குறீங்களா? தர்ம யுத்தம் யாருக்கு எதிராக பன்னீர்செல்வம்? ஒரே விஷயம் நான் என்ன சொல்றேன், சேப்பாக்கத்துல சட்டமன்றம் நடக்கிற போது சேப்பாக்கத்துல ஸ்டேடியம் இருக்குது. எங்க சேப்பாக்கத்துல கலைவாணர் அரங்கத்துல சட்டமன்றம் நடக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நடக்கும்போது இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? கொடநாடு கொலை வழக்குல முக்கிய குற்றவாளியில கண்டிப்பா நான் விசாரிச்சு அது யாரா இருந்தாலும் எவரா இருந்தாலும் எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் நான் கைது பண்ணுன்ற போது ஏங்க கைது பண்றோம் ஏன் பேச்ச கேளுங்க. கைது பண்ணுவேன்னு சொன்ன போது பூசணிக்காய் களவாணிக்கு நெஞ்சில சொன்ன வரும். அது மாதிரி இந்த எடப்பாடி பழனிசாமி அவர் குழுவோட போய் தர்ணா நடத்தலையா நடு ரோட்ல? சரி, இந்த அரசாங்கம் பழிவாங்க பாக்குது. பழிவாங்க கொடநாடு கொலை வழக்கை பத்தி பேசும்போது எதுக்கு பொறுக்கிறதுக்கு போய் சேப்பாக்க ரோட்ல தர்ணா என்ன தர்ணா? அப்ப கேமரா பார்த்து பேசுகிறேன். கொடைநாடு கொலை வழக்குங்கிறது இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. உண்மை குற்றவாளி யாராக இருந்தாலும் அவங்க உள்ள போகணுங்கிறதுல அதிமுக தொண்டனுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. போராட்டம் பண்ணுங்க பாப்போம். இந்த முறை உங்க தலைவருக்கு கடைசி தேர்தல், கடைசி தேர்தல். எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தல் கடைசி தேர்தல். அதிமுகவுடைய வழக்கறிஞர் பிரிவு ஒன்று கேட்டுக்கிறேன். என்னதான் இருந்தாலும் முந்தா நாள் வரைக்கும் நம்ம கூட இருந்தவர் இந்த வேட்டி கட்டிட்டு வந்ததுனால இதை அவர் மேல வழக்கு போட்டு வேட்டி உருவி விட்டுறாதீங்க. பாவம் மன்னிச்சு. ஏன் வேட்டியை தொட்ட வெட்டுது அவளுக்கு தொட்டு பாரு. என்ன தொட்ட சொல்லு. இது ஏன் கட்சி வெட்டிங்க? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடைய வெட்டு தான் கிடைக்கு. வெட்டு சலூன் கடைக்கு போனா நீ தொட்டு பார்க்க சொல்லு. உங்க ஆளு எவனாவது ஏதாவது தொட்டு பார்க்க சொல்லு. ஆக்கப்பூர்வமா நான் 3 ஏங்க ஏன் வேட்டியை தொடுறதுக்கு எவனுக்கு அதிகாரம் இருக்கு? தொட முடியுமா? இது எங்க கட்சி வெட்டிங்க. உங்க மேல நான் ஒத்துக்கிறேன். அம்மா இயற்கையான மரணம் தான் அடைஞ்சாங்க, அதுல எந்த சதியும் இல்லை. ஆனால் பதவி கொடுத்த உங்கள் மேலே கொலைப்பலி, பதவி கொடுத்த உங்களுக்கு எதிராக போய் தர்ம யுத்தம் உட்காந்துக்கிட்டு அன்றைக்கி இது திருப்பி எடப்பாடி பழனிசாமிகிட்ட காம்ப்ரமைஸ் ஆகி வர்றப்ப இதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் போடணும் அப்படின்னு சொல்லி பதவி கொடுத்த சசிகலாவுக்கும் தினகரன் என் கையை முறுக்கி என்கிட்ட கையெழுத்து வாங்கினார்னு இத்தனை கொலை துரோகத்தையும் பண்ணினார். எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் ஒரு நிமிஷம் முடிக்கிற வரைக்கும் அளவு பண்ணுங்க. எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் அந்த அம்மாவை ஏதாவது திறந்தாலும் விமர்சனம் பண்ணிருக்கிறாரா? ஒரு குடும்பத்தின் பிடியில் போய் இந்த கட்சி மறுபடியும் சிக்கிருக்க கூடாது. இத்தனையும் பண்ண பன்னீர்செல்வம் துரோகியா பழனிசாமி துரோகியா? பதில் சொல்லுங்க. 3 பேரும் துரோகிதான். 3 பேருமே துரோகிதாங்க. சின்னம்மாவுக்கு எவன் துரோகம் பண்ணிட்டு போறானே விளங்க மாட்டாங்க. எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவங்க எல்லாம் உள்ள தூக்கி போட்டுருவேன். அத செஞ்சிரும் இத செஞ்சிரும் சொல்லிட்டு ஆக்கப்பூர்வமா பேசுற ஒரு அடேங்கப்பா நீங்க பெரிய அறிவாளி. நான் புரட்சித்தாயா என்ன ஜெயிலுக்கு போனது புரட்சித்தாயா? ஏங்க ஜெயில எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்து விட்டது அவங்கங்க. கொலை அடிச்சிட்டு ஜெயில போய் வந்து யார் கொலை அடிச்சது? இந்த பேச்செல்லாம் அப்புறம் வேட்டி உருவி விடுவான் பாக்குறானா? ஏன் வேட்டி உருவி விடுவான்? யாரு ஒரு வயசு போச்சியாப்பா எழுப்பிடுங்க உருவி என் தொடுறா பண்ணி என் வேட்டி தொடுறா நீ இது பெரிய தொட்டு தொடு நீ என் வேட்டி தொட்டு போறா பாப்பா அவருக்கு மாத்திரை கொடுப்பா. ஏய் என் வேட்டி தொட சொல்றா. யாருட்ட என்ன கொலைகேஸ்ல உள்ள போய் யாரு நீயா? நான் கொலைகேஸ்ல உள்ள போய் பயமா இருக்கு. உன்னை போட்டு பேசாம இரு. ஆமா ஏன் வேட்டி தொட்டுவே நீ? தொட சொல்லு நீ தொட்டு போடு. என்ன நடக்கும்னு பாப்போம். அது யாரோட எங்க கட்சி வேட்டி? எங்க தலைவரோட வேட்டியா? உண்மை தொண்டை திமுக உடைய பிடிமா செயல்பட்டு எடப்பாடி கம்பெனி எல்லாம் பேசும்போது சுத்தமான அதிமுக எம்ஜிஆர் வழி வந்தவங்க நாங்க. என்னோட இது நான் ஃபினிஷ் பண்ணிடுறேங்க. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த தேர்தல் வந்து அதிமுக கூட்டணி 160 இடத்துக்கு மேல ஒரு இடம் குறைஞ்சா தேனி கர்ணனுக்கு நான் தேனியில வந்து காரை விட்டு இறங்கி அவர் இருக்கிற ஊடு வரைக்கும் உருளத்தாண்டவம் போட்டுக்கிட்டு வரேன். உங்களால நீங்க தனியா அதிமுக ஓட்டை பிரிக்கிறதுக்கு 10 இடத்துல 10 பேர் இருக்கிறாங்களா? அது தேடி பாருங்க. முதல்ல அந்த வீட்டுல வேலை செய்யறவங்க சமையல்காரர் அனைத்து இடத்திலும் போட்டி போட போறாங்க. வேட்பாளர் தயாராகிட்டு இருக்காங்க. சரவணா தேங்க்யூப்பா.
கீழ்பக்கத்து போங்கப்பா போங்க. ஒரு தொகுதியில 10 ஓட்டுக்கு மேல நீங்க வாங்கி ஏதாவது ஒரு தொகுதியில நீங்க டெபாசிட் வாங்கிட்டீங்க அப்படின்னா என் பேர் தேனி மணிகண்டன் மாத்தி. சரி மாத்திக்க. இல்ல புரட்சி மாத்திக்க. இப்பயே கூட மாத்திக்க. நடக்க போது இப்ப நீ மாத்திரு. எடப்பாடி கம்பெனி அதிமுக ஒரு காலத்துல என் மனசார உங்களை சொல்ல மாட்டேன். எடப்பாடி கம்பெனி 234 தொகுதியில் அவங்க கூட்டணி எல்லாமே 3வது இடம் 4வது இடத்துக்கு போகுது. போன பிறகும் சேலம் மணிகண்டன் தேடி அங்க வர்றேன். ஏன் தெரியுமா? நான் சொன்னது படிச்சு உனக்கு என்னையா செய்யணும் வாயா அப்படின்னு உனக்கு நல்லா நீ பாட்டி வைக்கிறேன். முடிஞ்சு போச்சா? 4வது இடம் பெறுவீங்க நீங்க. இந்த எடப்பாடி கம்பெனி எத்தனை கட்சி கூட்டணி வச்சாலும் ஓட்டு போட தொண்டை இல்லையா? ஏன் ஓட்டு போட தொண்டை இல்லையா உனக்கு? ஓட்டு போட தொண்டை தான் ஓட்டு போடுவாங்க. ஓட்டிங் மிஷின் பிரிக்கிறப்ப நெஞ்சு அடிச்சு எல்லாம் ஏங்க பிஜேபி சொல்லிருக்காங்க ஓட்டிங் மிஷின் வேலை பார்த்தலாம் பிஜேபி சொல்லிருக்காங்க உங்களுக்கு. இல்ல அப்படித்தான் இல்ல ஏங்க அப்படித்தான் நீங்க நம்பி உட்கார்ந்திருக்கீங்க. பிஜேபி எல்லாம் சரி கட்டி போட முடியும். ஓட்டு போட தொண்டை இல்ல, பூத் கமிட்டிக்கு தொண்டை கிடையாது. இந்த மேல இருக்கக்கூடிய இந்த முன்னாள் அமைச்சரையும் இந்த எம்எல்ஏ வச்சு என்ன போறீங்க? 3 பேர் இந்த கட்சியை விட்டு நீக்கப்பட்டார்கள். அதுல திரு செங்கோட்டையன் அவர்களும் துரோகத்தின் காரணமாக நீக்கப்பட்டார். எடப்பாடி பழனிசாமி சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால பார்க்காம கட்சிக்கு துரோகம் பண்ணதுனால அவர் நீக்கப்பட்டார். 3 பேர்த்துல தினகரன் உண்மையாலுமே சொல்றேன் கிருஷ்ண பரமாத்மா மாதிரி அம்மாவுடைய அந்த ஆவிக்கு அம்மாவுக்கு நம்ம எந்த காலத்திலும் துரோகம் பண்ணக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி தூக்கு போட்டு சாக சொல்ல வேண்டியதானே? அங்காளி பங்காளி என்ன அங்காளி பங்காளி உங்களுக்குள்ள? அம்மாவுடைய தொண்டை உள்ள சேர்த்துக்க வேண்டியதானே? அங்காளி பங்காளி சண்டை அது நாங்க பாத்துக்கிறோம். அது நாளைக்கு வாய்ப்பு இருக்கும். துரோகம் பண்ணி அறிவாலயத்தோட போய் நேரடியா சேர்ந்த துரோகி வெளியே நின்னுட்டு வேற கட்சி ஆரம்பிச்சு துரோகம் பண்ண சசிகலா மாதிரி துரோகம் அறிவாலயத்துக்கு துரோகம் பண்ணி அறிவாலயத்தோட அண்டர்கிரவுண்ட் நீங்க அறிவாலயத்தோட அண்டர்கிரவுண்ட் அதிமுகவை அழித்து வீடியோ கடை வச்சிருந்த உங்களுக்கு இந்த வாழ்வு கொடுத்த அம்மாவுக்கு துரோகம். வீடியோ கடை ஆமா ஆமா இரட்டைகளை புரட்சி தலைவரோட சின்னத்துக்கு எதிராக ஆளை நிறுத்துற நீங்க அதிமுக இரட்டையில இருக்கிறது இருந்தா தான் மரியாதை. மணிகண்டன் மக்கள்கிட்ட விட்டுருவோம். இங்க வருங்க மக்கள்கிட்ட விட்டுருவோம். உங்ககிட்ட பேசுறது கேவலமா நினைக்கிறேன். ஏன் ஓட பேசுறது அசிங்கமா இருக்கியா? ஏய் அசிங்கமா நீ எல்லாம் ஒரு ஆளு. என்னைய வர சென்னைக்கு வர வச்சுட்டாங்க சன் டிவில. நீ எல்லாம் ஒரு ஆள்றாங்க பேசுறீங்க. அவங்க சமாதானப்படுத்தி உட்கார வச்சதுனால நான் உங்ககிட்ட ரொம்ப கண்ணியத்தோட பேசுறேன். அதே கண்ணியத்தை நீங்களும் இது பண்ணுங்க. இருங்க ஆரம்பிக்க. அதான் கலக்கிற சந்திரு அப்படிங்கிற மாதிரி புது கட்சி, புது கொடி, புது சின்னம், தனியாவா சோசப் தம்பியோடைய அறிவாலயமா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அறிவாலயத்துக்கு நீங்க போவீங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. நாங்க போக மாட்டோம். நாங்க கொள்கை ரீதியா கரெக்டா இருக்கிறோம். அம்மா என்ன சொன்னாங்க? இனி ஒரு காலகட்டத்தில் ஏங்க இனி ஒரு தவறு செய்து விட்டேன், இனி ஒரு காலம் இந்த அதிமுக தவறு செய்யாது, ஜாதியவாத இயக்கத்தோடும் மதவாத இயக்கத்தோடும் சேர மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா அம்மா இறந்து சின்னம்மா சிறைக்கு போனோடனே போய் காலில் விழுந்தீங்க பாருங்க. அதை விடுங்க, அதை பேசி பேசி சலிச்சு போச்சு. இப்ப தனியாவார் சின்னம்மா முடிவு எடுத்துட்டு இருக்கிறாங்க. கூட்டணியும் அமையலாம். அது யார் யார் கூட்டணி என்பதை சின்னம்மா அறிவிப்பாங்க. நாங்க இந்த தேர்தலில் வெற்றி காணும்போ துரோகி எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்டுவோம். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒருபோதும் வரமாட்டீங்க. நாங்க எதுக்கு அங்க வரணும்ன்ற? எடப்பாடி பழனிசாமி திமுகவுக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்க, திமுகவுக்கு போக மாட்டேன்னு சொன்னீங்க. உணர்வு நான் ஏத்துக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக என்டிஏ தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவீங்களா இல்ல உத்தரவாதமா வரமாட்டீங்களா? ஒரு விஷயம் இப்பவும் சொல்றேன், இப்பவும் ஒரு கடக்கோடி தொண்டனா ஒரு கோரிக்கை ஓட்ட வைக்கிற இது தமிழகம் முழுக்க பாக்குறாங்க, வெளிநாடும் பாக்குறாங்க. அதனால சொல்றேன், இன்னைக்கும் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிவிச்சிருக்கு. இன்னைக்கும் கட்சியோட பொதுச்செயலர் சின்னம்மா தான் சொல்லட்டும். என்ன பொதுச்செயலர் யாரியா நீ? நீ யாரியா நீ? அதிமுக தொண்டை விரும்புறானியா? நீ யாரியா? நீ முதல்ல அதிமுக தொண்டை விரும்புறான், அதனால தோல்வியை கொடுத்துட்டு உனக்கு. சரி விஜய் ஏன் இந்த கூட்டணி ஏங்க ஓட்டு இல்லாம தொண்டர் இல்லாம விஜய் காலை பிடிச்சி கிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, வெக்கமா இல்லை உனக்கு? விஜய் வருவார், சும்மா கூட கொடியை காமிக்கிறது கூட்டத்தில். விஜய் இவங்களே அதிமுக இந்த எடப்பாடி கம்பெனியே விஜய் கொடியை காமிச்சுக்கிட்டு பெரிய கூட்டணி பேசிக்கிட்டு இருக்கோம். வெக்கமா இல்ல? விஜய் வந்தா தான் உங்களால ஜெயிக்க முடியுமா? வெக்கமா இல்லையா? கண்ணாடி அவர் கூட தினகரன் பேப்பர் இருக்கும், எடுத்துட்டு பேப்பர் தினகரன் பேப்பர் கொஞ்சம் எடுத்துட்டு ஏங்க நான் ஒரு விஷயம் தெளிவா இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லியா? இதுக்கு முன்னாடி சொல்லியா? எந்த நாங்க கூட்டணியும் பேசல, எந்த கூட்டணியும் இல்லன்னு மிக தெளிவா இல்ல அவர் சொல்லுவாங்க. தமிழ்நாடோடைய என்டிஏ தலைவர் அமித்ஷா, எங்க டெல்லி பாஷாபாயால் அறிவிக்கப்பட்ட தமிழகத்தின் என்டிஏ தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெளிவா சொல்லிட்டாரு. விஜயோட நாங்க எந்த பூர்வாங்க முதல் கட்ட இந்த திரைக்கு முன்னால் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஒன்னு சொல்றேன், விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுகவை காப்பாத்தணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு உள்ள லெவலில் தலைவர் சொன்னா ஒத்துக்கிறீங்க நீங்க?
உங்க தலைவர் எங்க அமித்ஷா தலைவர் சொல்ல இல்லைன்னு ஒத்துக்கிறீங்க சொல்லிட்டாரு. நீங்க. உங்க தலைவர் சொல்லுவாரு விஜய் கூட சேருங்க, விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நீங்க துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லுவாரு. யாரு உங்க தலைவர் இருக்காருல்ல அமித்ஷா சொல்லுவாரு, கேப்பீங்க என்ன கேட்க மாட்டீங்களா நீங்க? என்னைக்காவது உங்களால முடிவெடுக்க முடியுதா? டெல்லி போகாம ஒரு முடிவு சொல்ல முடியுதா? அப்புறம் என்ன ஒரு சுதந்திரமான இயக்கம் நடத்துறீங்க நீங்க? அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தெள்ள தெளிவா சொல்லிட்டாரு, விஜயோட எந்த பேச்சுவார்த்தை எடப்பாடி கம்பெனியோட பொதுச் செயலாளர். விஜய் தன்னை காப்பாற்றிக் கொள்ள, தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை காப்பாற்றிக் கொள்ள அவர் வேணா இங்க வரலாம் ஒழிய அதிமுகவுக்கு ஒருபோதும் தேவையில்லை. அதே மாதிரி ஒன்னே ஒன்று, பழைய அதிமுக காரர் நீங்க சொல்றீங்க, நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், துரோகம் பண்ணீங்க அப்படின்னா துரோகத்தால் வீழ்வீர்கள். நீங்க பழனிசாமி விட்டுருங்க. இன்னைக்கு பழனிசாமி அதிமுக பலமே தான். நேத்து பன்னீர்செல்வம், அதுக்கு முந்தின நாள் சசிகலா, இன்னைக்கு பழனிசாமி, நாளைக்கு ராமசாமி, நாளைக்கு குப்புசாமி. அதிமுக சட்ட விதி அப்படி சொல்லுது. ஆனா 4.5 ஆண்டு முதலமைச்சர் ஆணையில 5 வருஷம் பொதுச்செயலாளர் ஆயிட்டுல, தொண்டு கிட்ட விட இன்னொரு ஆளுக்கு காத்துட்டு கூட நீங்க தானே சொல்றீங்க. தொண்டன் தேர்ந்தெடுத்திருக்காங்க எடப்பாடி பழனிசாமி. எந்த வெங்காய தொண்டு எடுத்தா இல்ல ஒரு கவுன்சிலர், ஒரு சாதாரண ஆள் யாராவது வரைக்கும் எடப்பாடி ஏத்து வெளிய போயிருக்காங்களா? ஒரு விஷயம் நான் ஒரே ஒரு வார்த்தையோட உங்கள்ட்ட கைகூப்பி நான் முடிச்சுக்கிறேன். முடிச்சுக்க. புரட்சி தலைவர் கண்டெடுத்த, புரட்சி தலைவியால் வளர்த்தெடுக்கப்பட்ட இரட்டை இலைக்கு துரோகம் பண்ணீங்கன்னா 7 பிறவிக்கு இந்த பாவம் அம்மாவுக்கு துரோகம் பண்ண துரோக கூட்டம் பேசலாமா? அம்மாவுக்கு துரோகம் பண்ண துரோக கூட்டம், நீ துரோக கூட்டங்க. உங்கள மக்கள் மதிக்க மாட்டாங்க. உங்க அதிமுக தொண்டை ஏத்துக்க. இந்த தேர்தல் கடைசி தேர்தல், உங்களுடைய தேர்தல் கடைசி தேர்தல். மணிகண்டன் போய்கிட்டாரு. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.